காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட்டாக நம்ம எதில் விட்டோமோ அதோட பேலன்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாட்சி பாவம். சாட்சி பாவத்தை பற்றி அம்மா ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. மகான்கள் எப்படி சாட்சி பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோடைய பேலன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கண்டென்ட் இருந்தது அப்படின்னா, மகான்கள் நம்ம எல்லாரையுமே அவருடைய ஆத்மாவின் ஸ்வரூபமாக தான் பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. நம்மளை தனித்தனியாக பார்க்கல. இப்போ நம்ம எல்லாரையும் தனித்தனியாக பார்க்குறோம். இது என் அம்மா, அவங்க அம்மா, இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, இவங்க என் ஹஸ்பண்ட், இவங்க என்னோட கொலீகு அப்படின்னு அதில் சில பேரை நம்ம உறவாக பார்க்குறோம், சில பேரை வேற யாரோவா பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இறைவன் மகான்கள் அப்படி நம்மளை பார்க்கல. மகான்கள் அவருடைய உடம்பாவே நம்மளை பார்க்குறாங்க. அதாவது அவருடைய ஆத்மாவின் ஸ்வரூபமாகவே நம்மளை பார்க்குறாங்க. எந்து அப்படின்ற அந்த ஒரு மனநிலையோட தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய பேலன்ஸை பார்க்கலாம். ஸோ மகான்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அவர் மற்றவர்களது ஸ்தூல தோற்றத்தை பார்க்கிறார்கள் என்று சொல்லுவது இதற்கு முரணாகாது. ஏனென்றால் அவர் விரும்பும் போதுதான் இப்படி பார்க்கிறார். அதாவது நம்மள அவரு ஆத்மாவா பார்க்கிறாரா இல்ல உடலா பார்க்கிறாரா? ஆத்மாவா தான் பார்க்கிறாரு, அவருடைய ஸ்வரூபமா தான் பார்க்கிறாரு. சம்டைம்ஸ் நம்மளுடைய உடலை அவரை பார்க்கிறாரு அப்படின்னா அது ஒன்றும் முரண்பாடெல்லாம் கிடையாது. தேவையானப்ப பார்க்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என் உடலை பார்த்து தான் ஆகணும் மகான். ஸோ தேவையான நேரத்தில் அவங்க உடலா பார்க்கறதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம்ன்றாங்க. அவர் தனது உடலுக்கு உலக லீலைகளில் கலந்து கொள்ளலாம், இல்லை என்றால் எந்த நிமிடமும் அதிலிருந்து விலகியும் கொள்ளலாம். அவர் தனது புலன்களை பார்க்க, பேச, சாப்பிட, ஓட, சிரிக்க அல்லது தூங்க வைக்கலாம், அல்லது எந்த நேரத்திலும் அவைகளை செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம். ஒரு மகான் எந்த செயலை செய்யும் போதும் தன்னுள் உறையும் ஆத்மாவை லயித்து இருக்கிறார். சோ மகான்கள் தன்னுடைய உடம்பை எந்த விஷயத்துல ஈடுபட வச்சாலும் அவருடைய ஆத்மாவில் அவர் என்னைக்குமே நிலைச்சு நிற்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகமே மகான். அதாவது மகான்களுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா அந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த உலகமே. எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த உலகத்துல இருக்கிற புல்வெளி, மரங்கள் இதெல்லாம் அவர் பாடியில் இருக்கிற ஹேர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஓகே, இந்த ஆகாயம் அவருடைய ஸ்கின்னு வச்சுப்போம். மலை இருக்கு இல்லையா, மலை பிரதேசங்கள் அது அவரோட தலைன்னு வச்சுப்போம், தலைன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சும்மா தலைன்னு வச்சுப்போம். நம்மள எங்க இருக்கோம்? நம்மள அவருடைய வயிற்றுல இருக்கக்கூடிய, அவருடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு வச்சுப்போமே. அப்போ இந்த பிரபஞ்சமே அவருடைய உடம்பு. இந்த பிரபஞ்சமே அவருடைய உடம்பு. இந்த உடம்புல ஒரு உடம்பா ஒரு சின்ன இடத்துல அவர் இருக்கிறாருன்றதுக்காக அது மட்டும்தான் அவருடைய உடம்பு நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ அம்மா பாருங்க, என் மைண்ட்ல என்ன ஓடணும்னு அம்மாக்கு தெரியும், உங்க மைண்ட்ல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு அம்மாக்கு தெரியும். எல்லாமே தெரியும். அம்மாக்கு தெரியாதது என்ன இருக்கு? அம்மாக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாயோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கூட அம்மாக்கு தெரியும். நம்ம ரீசெண்டா கூட ஒரு கதை படிச்சோம் இல்லையா, ஒருத்தர் தியானம் பண்றன்ற பேர்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அம்மா அவரோட தலையில கை வச்சு, என்ன மகனே பேரம் பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. அப்ப அவரோட தியானத்துல அவர் என்ன பண்றாருன்னு அம்மாக்கு தெரியும். அப்போ அம்மா அந்த உடம்புலயா இருக்காங்க, நமக்குள்ள வாழ்றாங்க, உங்களுக்குள்ள வாழ்றாங்க, எல்லாருக்குள்ளயும் அம்மா வாழ்றாங்க இல்லையா. அப்போ இந்த பிரபஞ்சமே அவங்களுடைய உடம்புன்றாங்க. எனக்கு தெரியாம இங்க ஒரு அணு கூட அசையாது, எல்லாமே நான் தான். நீயே ஆக்சுவலி நான் தான், நீ தான் உன்னை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் தான் அது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அதுதான் இதுல குறிப்பிட்டு சொல்றாங்க. மகான்கள் பேசினாலும் சிரிச்சாலும் அவங்க அந்த ஆத்மாவில லயிச்சு இருக்காங்க. இப்ப இந்த நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இப்ப மணி என்ன? 11 மணி. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருப்பீங்க? இந்நேரத்துக்கு குளிச்சு முடிச்சிருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்களாமா? ஓகே, ஏதாவது சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்துட்டீங்களா? ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா? அங்கே அந்த பாடியில் அம்மா ஃபோன் பேசினாலும் இங்கே ஏன் கூட அம்மா உட்காந்து அருள்மொழிகள் போட்டுட்டு இருக்காங்க. உங்க கூட அம்மா உட்காந்து அதை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க கூட அம்மா உட்காந்து இப்போ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க கூட ஆஃபீஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இப்போ அம்மா அந்த உடல்ல மட்டுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க? நம்ம கூட இந்த நிமிஷம் இந்த நொடி அம்மா நம்ம கூட வாழ்றாங்களா இல்லையா? அப்போ அந்த உடல்ல மட்டும் அந்த மகான் இல்ல, அவர் அந்த ஆத்மாவில நிலைச்சி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, அனைத்தையும் தனது ஆத்ம வடிவமாகவே காண்கின்றார். ஒருபோதும் அவர் தனது உடல்
உடலோடு ஒன்றி போவது இல்லை. அவர் வெறுமனே அதை வேடிக்கை பார்க்கிறார். அவர் அதை எப்போதும் பார்க்கிறார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். அவர் அதில் தனது உடலை பங்கு கொள்ள வைக்கலாம், வேண்டுமானால் அதிலிருந்து ஒதுங்கியும் நிற்கலாம். அவர் உலக செயல்களில் பங்கேற்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் அதில் ஈடுபடுவதே இல்லை. உண்மையில் இருப்பதெல்லாம் ஆத்மா மட்டுமே என்பதை அவர் அறிகிறார். ஸோ அம்மாவை பற்றி தான் அம்மாவே சொல்கிறாங்க. அம்மா வேணும்னா நான் உலகத்தில் ஈடு கொடுத்து சில விஷயம் பண்ணுவேன், வேணானா அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் நான் வேலை செஞ்சாலும் நான் அந்த வேலையை செய்யலை, என் உடம்பு இதை செய்யுது, நான் வேடிக்கை தான் பார்க்குறேன். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கேன்ல. அம்மா அந்த ஆத்மாவில் லயிச்சு இருக்காங்களாம். இப்போது நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்போ என் உடம்பு இருக்குது, என் உடம்பு முழுக்க என்னோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என் காலை நவுத்துனா என்னால் நவுத்த முடியும், என் கையை ஆட்டணும் என்னால் ஆட்ட முடியும், என் கண்ணை திருப்பினா என்னால் திருப்ப முடியும். ஓரளவுக்கு என் கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே என் கண்ட்ரோலில் சொல்ல முடியாது. இப்போ என் கிட்னியை பிளேஸ் மாற்றி வைக்கணும், என்னால் அது முடியாது. என் ஹார்ட் பீட்டை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணணும், என்னால் அது முடியாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே இருக்கிற உடம்பு பார்த்துப்போம். என் உடம்பு ஓரளவுக்கு என் கண்ட்ரோலில் இருக்கா? இப்போது இந்த உடலில் நான் இருந்தாலும் இந்த உடல் பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்தி. இப்போ எக்ஸாம்பிள், என் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடி காற்றுல ஆடுது அப்படின்னா அதை நான் வேடிக்கை பார்க்குறேன். அது காற்றுல ஆடுது, ஆனால் அது எந்து தான். அதே மாதிரி என் கையில், என் உடம்புல இருக்கிற ஒரு கை இப்போ பேனால் எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என் கை எழுதுது, என்னால் வேடிக்கையும் பார்க்க முடியும், அது நான் தானே என்னால் நினைக்கவும் முடியும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமே மகானுடைய உடம்பு அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே அவங்களுக்குள்ளே இருந்து தான் வேலை செய்கிறோம். ஸோ அவங்களால நம்மளை வேடிக்கையும் பார்க்க முடியும், அவங்களையும் அவங்களால வேடிக்கை பார்க்க முடியும். ஆனால் அந்த ஆத்மாவில் அவங்க லயிச்சு இருப்பாங்க அப்படின்றது தான் அம்மா சொல்கிறாங்க. அம்மா சற்று நேரம் பேசுவதை நிறுத்தினார். பக்தர்கள் அம்மா சொன்ன கருத்துக்களை மனதிற்குள் சிந்தித்து பார்த்தார்கள். அந்த அமைதியை கலைத்து கொண்டு ஒரு வயதான பக்தர், அம்மாவின் வார்த்தைகளை எனக்கு பகவத்கீதையில் 2 ஸ்லோகங்களை நினைவுபடுத்துகிறது என்று அவர் பகவத்கீதையில் உள்ள அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை கூறினார். அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்: ஆத்மாவில் நிலை பெற்று இருக்கும் யோகி கண்டாலும் கேட்டாலும் தொட்டாலும் நுகர்ந்தாலும் உண்டாலும் சென்றாலும் தூங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பிடித்தாலும் கண் திறந்தாலும் கண் மூடினாலும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்ற உறுதியோடு தான் எதையும் செய்யவில்லை என்று அறிவான். கீதை 5:8-9. அம்மா தொடர்ந்தார். நாம் என்ன பேசிக்கொண்டு இருந்தோம்? ஆம், ஒரு மகான் எப்போது வேண்டுமானாலும் தன் உடலை விட்டு வெளியே செல்லலாம், திரும்பியும் வரலாம். அவர் விரும்பினால் பார்ப்பார், இல்லாவிட்டால் தன் ஆத்மாவிலேயே ஒன்றியிருப்பார். இந்த உலகம் முழுவதுமே அவருக்குள் இருக்கும் போது அவரால் முடியாதது எதுவும் உண்டா? இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஒரு விறகு வெட்டி மரம் வெட்டி கொண்டு இருந்தான். அவனிடம் ஒருவர் ஐயா, இப்போது இந்த வழியாக ஒரு ஊர்வலம் வந்தது, அது எந்த பக்கம் சென்றது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். விறகு வெட்டி அந்த மனிதரை திரும்பி பார்த்து, அப்படியா, நான் ஊர்வலம் வந்ததையே பார்க்கவில்லையே என்றார். இந்த பதிலை கூறிவிட்டு உடனே தன் வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டார். ஒரு மகானின் நிலையும் இது போன்றதுதான். அவரது மனம் சலனமற்று இருக்கிறது. அவர் எதையும் பார்ப்பதோ கேட்பதோ இல்லை. அதே சமயம் அவர் விரும்பினால் உலகத்தை தன் மனதிற்குள் வர அனுமதிக்கலாம். அவர் விரும்புவதை பார்க்கலாம், விரும்புவதை கேட்கலாம். அதற்கு பிறகு தனது ஆத்மஸ்வரூபத்துள்ளே மீண்டும் மூழ்கலாம். ஒரே நேரத்தில் அவர் இந்த உலகத்திலும் இருக்கலாம், பிரம்ம பொருளிலும் இருக்கிறார். இந்த உலகம் அவரை தொடுவது இல்லை. அவரை உலகத்தால் மயங்க செய்யவோ மாசுபடுத்தவோ முடியாது. செயல்களை செய்யும் போது அவர் அவைகளை தொடப்படாமல் பந்தப்படாமல் இருக்கிறார். இதை கேட்ட ஒருவர், அம்மா, அதை அவர் எப்படி செய்கிறார்? ஆத்மாவில் உன்னத நிலையில் இருந்து தன் விருப்பப்படி அவரால் எப்படி போக முடிகிறது என்று கேட்டார். அம்மா பதிலளித்தார், மகான் தனது மனதை செயலற்றதாக செய்துவிட்டால் இந்த உலக நாடகம் அவரது காட்சியிலிருந்து மறைந்துவிடும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மகானுக்கு ஆக்சுவலி இறைவனுக்கு மனம் கிடையாதுன்னு தெரியும். ஸோ மனம் உருவாக்கிட்டு தான் ஒரு மகான் பூமிக்கு வராங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. புத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியிலே இருந்தார். நிறைய பேர் புத்தர் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்காக திரும்ப பூமிக்கு வாங்க, நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னதுக்கு
மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு தான் பூமிக்கு வராங்க அப்படின்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மேலே ஒரு உன்னதமான நிலையில இருக்காங்க, அதுலேருந்து யாருமே கீழே இறங்கி வரமாட்டாங்க, வரணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் கருணையின் அடிப்படையில் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க பூமிக்கு வராங்க. ஏன்னா மனம் அப்படின்றது தனியாக படைச்சா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு தனியாகவே இந்த நான்ன்ற தன்மையில வரவே முடியும். அந்த வகையில் அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. அம்மா பதில் அளிக்கிறார். இந்த உலக நாடகம் அவரது காட்சியில் மறைந்துவிடும். மகான் தனது மனதை செயலற்றதாக செய்துவிட்டாள். ஸோ அவங்க வந்து மனம் இருக்கு, மனம் இருந்ததுனால தான் பூமிக்கு வராங்க, மனசு ஒன்று படைச்சிக்கிட்டு தான் வராங்க. அந்த மனதை செயலற்றதாக ஆக்கி விட்டாங்க, அந்த மனசுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இங்க நடக்கிறது எதுவுமே அவங்க காட்சிக்கே வராது. அது தொலைக்காட்சி பெட்டியை அணைப்பது போன்றது. அதில் நிகழ்ச்சிகளை காண விரும்பினால் அதை விசை பொத்தானை அழுத்த வேண்டும். அப்போது அதில் நிகழ்ச்சிகள் தெரியும். வேண்டாம் என்று நினைத்தால் விசை பொத்தானை அணைத்தால் நிகழ்ச்சிகள் மறையும். தன் மனதை கட்டுப்படுத்தும் விசை பொத்தான் மகானின் கைகளில் இருக்கிறது. அது அவரது முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய மனம் எப்படிப்பட்ட மனம் அப்படின்னா டிவி மாதிரி, வேணும்னா ஆன் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிப்பாங்க. மனம் அப்படின்றதுல என்ன இருக்கு? எமோஷன் ஃபீலிங் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்போ அம்மா மனசை ஆன் பண்றாங்க அப்படின்னும் போது கண் முழிக்கிறாங்க, மனசை ஆஃப் பண்ணும்போது கண்ணை மூடி ஐக்கியத்துக்கு போயிடுறாங்க. அப்படி வச்சுப்போம். இப்போ அம்மா அடிக்கடி கண்ணை மூடி ஐக்கியத்து நிலைக்கு போயிடுறாங்களா, அப்படியே உலகத்தையும் மறந்து போறாங்களா, அப்போ மனசை ஆஃப் பண்ணிட்டாங்க. திரும்ப அந்த கண் முழிக்கும் போது மனசை ஆன் பண்ணிக்கிறாங்க. ஆன் பண்ணும்போது நான் இப்போ எதிர்க்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா என் மனசுல இருக்கிற வழியை அம்மா உணர்ந்து அதுக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க, அதற்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அப்ப அம்மா மனசை வந்து ஆன் பண்ணிக்கிறாங்க. மனசை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், அவங்க அப்படியே பரம்பொருளோட கலந்துருவாங்க. ஏன்னா நானே மாயை இதனே, புரியுதுங்களா? என்னுடைய எண்ண ஓட்டம், என்னுடைய மனசு எல்லாமே மாயை இதனே. ஸோ அதனால அவங்க நினைச்சு அதை ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. உங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அந்த பொருளின் மீது நீங்கள் பற்று வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதானே அர்த்தம். உங்களிடம் அந்த பொருள் இருக்கும் போது அது உங்களை கட்டுப்படுத்துவது இல்லை. அது உங்களிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. இதுதான் பற்றற்ற நிலை. அதை போன்ற மிக உயர்ந்த பற்றற்ற நிலையின் மகான்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் இருந்தாலும் எனக்கு ஒரு பெருசா மேட்டர் கிடையாது, பொருள் இல்லைனாலும் அதை நினைச்சு ஃபீல் பண்ண போறதே கிடையாது, அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி என்ன பொருள் வச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க. இது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? சைடு பின் எடுத்துப்போமா? எனக்கு அதான் ஞாபகம் வருது. அது ஒரு பொருள், அது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, இல்லைனாலும் எனக்கு ஒரு வருத்தமே கிடையாது, அது திருட்டு போனாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஸ்லைடு பின் தான், அது எப்போனாலும் வாங்கிக்கலாம், அது என்ன ஒரு விஷயமா? அப்போ எனக்கு அந்த பொருள் மேலே பற்றே இல்லை. ஆனால் இதுவே ஃபோனை நான் அப்படி நினைக்க முடியுமா? ஃபோனு இருந்தாலும் இல்லை, ஃபோனு கொஞ்ச நேரம் காணனாலும் உயிரே போயிடும். டேய், என் ஜாதகமே இந்த ஃபோனில் தாண்டா இருக்கு, எனக்கு ஜாதகமே தனியாக எழுதவேனே, என் ஃபோனை எடுத்தாலே நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆமாவா இல்லையா? என் ஃபோன்லாம் யார் எடுக்க போறதில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என் வீட்டில் என் ஃபோனை தனியாக வச்சாலே எனக்கு பயமாக இருக்கும். எங்கடா என் ஹஸ்பண்ட் தூக்கி ஏதாவது பார்த்துட போறாரு, என்ன பார்ப்பார்? நான் அப்படி எடிட் பண்ணி வச்சிருப்பேன் என் கிருஷ்ணாவை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இருந்தாலும் ஒரு பயம்தான். நான் வேற வண்டையா ஸ்டோரி வேற போட்டு வச்சிருப்பேனே, ரெக்கார்டை எடுத்தாலே காதல கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். நானே கிருஷ்ணா மாதிரி பேசி வச்சிருப்பேன். கிருஷ்ணா என்கிட்ட எப்படிலாம் பேசுவான்னு கற்பனையா அப்படியே பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டு பாட்டெல்லாம் போட்டு நான் ஒரு குரூப்பே வச்சிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். எல்லாரும் அதை கேட்டு மயங்கி விடுவோம். நைட்டெல்லாம் தூங்க மாட்டோம். நேற்று நைட்டெல்லாம் அப்படியே அந்த ஸ்டோரியை கேட்டு முழுகி வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்படிலாம் என் ஃபோனை வச்சிருக்கேன். ஓகே, நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் தான் நம்ம ஃபோன் தெரியாமல் வேற எங்கேயும் நம்ம ஃபோன் பெருசாக நம்ம கூடியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணா மொபைல் எப்பவுமே கையில் தான் இருக்கும். ஸோ நான் நினச்சிப்பேன், என் ஃபோன்லேயே என் ஜாதகமே இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்ச என்ன ஆவறது நம்ம நிலைமை. நான் அதுக்காக ஒரு அம்மாட்ட கிருஷ்ணா கிட்டே பிரார்த்தனை வேற பண்ணிப்பேன். அம்மா தெரியாதனமா என் ஹஸ்பண்ட் மட்டும் என் ஃபோனை எடுத்து ஏதாவது பார்க்காத அளவுக்கு தயவுச்சு பார்த்துக்கங்கம்மா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 5 நிமிஷம் ஃபோன் இப்படி ஓரமாக வச்சாலே நம்மளால தாங்க முடியல. அப்போ நம்ம ஃபோனில் எவ்வளோ பற்று இருக்கு, ஃபோன் மேலே நம்மளுக்கு ஒரு பற்று இருக்குதானே, இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத தாண்டி அந்த ஃபோன் காசு கொடுத்து வாங்குறோம், என் ஃபோனுன்னு நம்மள அறியாமலேயே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பற்று இருக்குது. அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பொருள் மேலே உனக்கு பற்று இல்லை, எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு கவலையே இல்லையோ, ஒரு பொருட்டே இல்லை நீ நினைக்கிறியோ, அதில் உனக்கு பற்றே இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலையில தான் மகான்கள் இருக்கிறாங்க.
அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு விஷயமே கிடையாதுன்றாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு சில பொருட்கள் மட்டும்தான் அந்த நிலையில இருக்கு. எல்லா பொருளுமே அந்த நிலையில தான் இருக்குமான்னு கேட்டா இல்லவே இல்லை. கரெக்ட் தானே? மகான்கள் ஒரு திரை அரங்கில் உள்ள திரையை போன்றவர். திரைப்பட நிகழ்ச்சிகளை காட்டுவதும் இல்லை, அதை அது ரசிப்பதும் இல்லை. ஆனால் அதுதான் திரைப்படம் நாடக ஆதாரமாக இருக்கிறது. அதன் மேல் நிகழ்ச்சி காட்டப்படுகிறது. திரை அதன் நிலையில் மாறுபாடின்றி இருக்கிறது. வேதவியாசர் என்ற முனிவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒருமுறை யமுனை நதிக்கரையில் சமாதி நிலையில் அமர்ந்திருந்தார். பிருந்தாவனத்தில் இருந்து வந்த கோபியர்கள் நதியை கடந்து மறுகரைக்கு செல்ல விரும்பினார்கள். ஆற்றில் வெள்ளம் பெருகி ஓடியதால் அவர்கள் நதியை கடக்க முடியவில்லை. நேரம் இருட்டிக் கொண்டு இருந்தது. இரவு நெருங்கியது. அப்போதுதான் அவர்கள் சமாதியில் இருந்த முனிவரை கண்டார்கள். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அவர்கள் முனிவரிடம் சென்றார்கள். சில பழங்களையும் பூக்களையும் அவர் பாதங்களில் அர்ப்பணித்த பிறகு கோபியர்கள் நதியை கடக்க உதவும்படி வேண்டிக் கொண்டார்கள். வேதவியாசர் சமாதி நிலையில் இருந்து விழித்துக் கொண்டார். கோபியரை கண்ட அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கோபியர்கள் சிறந்த பக்தர்கள் என்று அவருக்கு தெரியும். அவர்கள் தந்த பழத்தை ஏற்று அவர் எல்லாவற்றையும் சாப்பிட்டார். பழங்களை சாப்பிட்டுவிட்டு கோபியர்களை கருணையுடன் பார்த்த வியாசர் தனது வலது கையை உயர்த்தி, நான் இந்த பழங்களில் எதையும் சாப்பிடவில்லை என்பது உண்மையானால் யமுனை விலகி இந்த பக்தர்களான கோபியர்களுக்கு வழி விடட்டும் என்றார். என்ன வியப்பு! அவர் கூறியது போலவே யமுனை விலகி வழிவிட்டது. கோபியர்கள் மறுகரையை அடைந்தார்கள். இந்த கருத்தை தான் அம்மாவும் சொல்லிக் கொண்டு இருந்தேன். சாப்பிட்ட போதும் வியாசர் எதையும் சாப்பிடவில்லை. இதற்கு யமுனை விலகி வழிவிட்டதே சாட்சி. யமுனை விலகி வழி கொடுக்க அவர் காரணமாக அமைந்த போது அவர் எதையும் செய்வது இல்லை. ஏனென்றால் அவர் உன்னதமான பற்றற்ற நிலையில் இருக்கின்றார். புரியுதுங்களா? சோ அவர் சாப்பிட்டாலும் அது சாப்பிட்டன்ற நினைப்பு கூட அவருக்கு இல்லாம அவருடைய மனம் முழுக்க இறைவனோட கலந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளும் அந்த நிலையில இருந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு யார் மேலேயாவது ஓவரான இன்ட்ரெஸ்ட் வந்தாலோ இல்ல ஓவரான கவலை வந்தாலோ நீ சாப்பிட்ற சாப்பாடுல உனக்கு கவனமே இருக்காது. சாப்பிட்டு முடிச்சிட்டமான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்ணெய் முழுக்க அந்த இடத்துல இருக்கிறதுனால நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கூட நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி நம்ம சாப்பிட்டுருப்போம். தெரியுமா? நம்மளுடைய சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். ஏதோ கொடுத்தாங்கன்னு நம்ம வாயில போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா இது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம பண்றது அதாவது மகான்கள் செய்யக்கூடிய ஒரு பற்றற்ற நிலையில அவங்க இருந்துகிட்டு வாழ்ற அந்த நிலைக்கு அப்படியே ஆப்போசிட். அதே ஃபீலை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம தேவையில்லாத விஷயத்துல அனுபவிச்சு சாப்பிட்றதே மறந்து போறோம். ஸோ வேதவியாசர் இறைவனுடைய நினைப்புல கரைஞ்சி இருக்கிறதுனால இங்க அவர் வாய் தான் அசைஞ்சிருக்கு. ஏதோ இவங்க கொடுத்தாங்களேன்றதுக்காக அது வாயில போட்டிருக்காரு. பட் அது சாப்பிட்டனா, அதை ருசிச்சனா, அதோட டேஸ்ட் கூட அவருக்கு தெரியாம முழுக்க இறைவனுடைய சிந்தனையில அவர் இருந்திருக்காரு. இது மேல பற்றே இல்லாம இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அதனால அவர் சாப்பிடலன்னு சொன்னதுக்கு யமுனை வழி விட்டுருச்சு. உண்மையாவே அவர் மனதால் அதை சாப்பிடவே இல்லை, உடம்பு தான் சாப்பிட்டுச்சு. அவருடைய மனம் முழுக்க இறைவன் கிட்ட இருந்தது அப்படின்றதா. ஸோ நம்மளும் அதை பண்றோம். ஆனா தேவையில்லாத விஷயத்துல பண்றோமே தவிர்த்து நம்மளும் இறைவன் கிட்ட அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ரூட்ல இருப்போம்னு அர்த்தம். அடுத்தது, ஒரு மகானின் சரீரம் சாப்பிடுவதையும் உறங்குவதையும் பேசுவதையும் பார்த்துவிட்டு நீங்கள் அவர் சாப்பிடுகிறார், பேசுகிறார், தூங்குகிறார் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் சாப்பிடுவதாலும் தூங்குவதாலும் பேசுவதாலும் உங்கள் மனது மகானும் அதையே செயல்களை செய்வது என்று எண்ணுகிறது. நீங்கள் ஸ்தூல தோட்டத்தை மட்டுமே பார்க்கின்றீர்கள். மகானின் உடலை மட்டும் பார்த்துவிட்டு அவரை புரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கின்றீர்கள். மேலும் அவர் உங்களைப் போலவே செயல்களை செய்வதால் அவரும் உங்களை போன்றவரே என்று நினைத்து விடுகின்றீர்கள். உங்களது எண்ணங்களும் செயல்களும் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. நீங்கள் நினைப்பதற்கும் அவருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. அவரது எண்ணங்களும் செயல்களும் உங்கள் செயல்களை போன்றவையே அல்ல.
உங்களுக்கு பற்றற்ற நிலை என்றால் என்னவென்றே தெரியாது. பற்று வைத்தல், பாசம், கோபம், பொறாமை போன்ற பொருந்தா குணங்கள் உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுக்கு தெரிந்த அந்த குணங்களை மகானின் மீதும் சுமத்துகின்றீர்கள். உங்கள் இயல்புக்கு ஏற்றபடி அவர் யார், அவர் என்ன செய்கிறார் என்று உங்கள் இஷ்டப்படி அவரை பற்றி சொல்கின்றீர்கள். பாருங்க, நம்மலாம் என்ன பண்றோமோ அதே விஷயத்த அம்மா பண்றாங்க நினைச்சுக்கிட்டு நம்மள மாதிரியே தான் அவங்க இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். அது தப்பு. எப்படி தெரியுமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஆசிரமத்தில் இருக்கும்போது 2 பேருக்கு செம்ம சண்டை. 2 பேரும் போய் மாறி மாறி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் பண்ணதான் கரெக்ட், அம்மா உன்னை திட்டுவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு. இவங்க பண்ற விஷயத்த அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அம்மாக்கு 2 பேரும் தான் பிள்ளை, எப்படி ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி ஒருத்தவங்களை விட்டு கொடுத்து தூக்கி எறிவாங்க? ஸோ நம்மளுடைய எண்ணமும் அவங்களுடைய எண்ணமும் செயலும் நம்மள மாதிரியே அவங்க இருக்காங்க, நம்மள மாதிரியே சாப்பிட்றாங்க தூங்குறாங்கன்றதுக்காக நம்மள மாதிரியே அவங்கள நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவங்க கிடையவே கிடையாதுன்றாங்க. சில சமயங்கள்ல அம்மா அப்படியே அப்படியா அப்படியா இப்படியான அம்மா அப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுடைய எண்ணம் நம்ம ஆன்மீகத்துல அடுத்த நிலை உயரத்துக்கு ஒரு ஒத்துழைப்பு தான் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்குமே. நம்மள ஒரு பிடிச்சி ஒரு இழுக்கிறாங்கன்ற மாதிரி தான் அர்த்தமே தவிர்த்து அம்மா என்னோட எண்ணத்துல என்ன இருக்கோ அதை தான் அம்மாவும் அக்செப்ட் பண்றாங்கன்றது கிடையாது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? முன்பு ஒரு காலத்தில் ஒரு மன்னரின் அவையில் 2 ஓவியர்கள் இருந்தார்கள். இவர்களிடையிலும் பலத்த போட்டி இருந்தது. மன்னர் அவர்களது திறமையை சோதிக்க ஒரு பந்தயம் வைக்க தீர்மானித்தார். அவர் அவர்களை அழைத்து, உங்கள் இருவரில் யார் சிறந்த ஓவியர் என்று முடிவு செய்ய ஒரு பந்தயம் நடத்தவிருக்கிறேன். நீங்கள் இருவரும் அமைதி என்ற கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சிறந்த படத்தை வரையுங்கள் என்றார். முதல் ஓவியர் மலையோரத்தில் இருந்த ஒரு அழகான ஏரியை வரைந்தார். அதன் மேல்பரப்பில் ஒரு சிறு அலை கூட இருக்கவில்லை. அந்த படத்தை பார்க்கும் போதே மனம் அசையாமல் நின்றுவிடும். இரண்டாவது ஓவியர் பெருத்த ஓசையுடன் பெருகும் ஒரு நீர்வீழ்ச்சியின் படத்தை வரைந்தார். அதில் ஏற்படும் நுரைகள் அழகாக வரையப்பட்டு இருந்தன. அதன் அருகிலேயே இருந்த ஒரு புதர் மேல் சிறு பறவை ஒன்று கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தது. இந்த இரண்டாவது ஓவியம் உயிர் துடிப்புள்ள அமைதியின் உருவமாகும். ஆரவாரமான உலகின் நடுவில் அமைதியாக இருக்க முடியும் என்பதை அது காட்டியது. இதுவே ஒரு மகானின் அற்புதமான மனநிலை. இந்த உலகில் ஆரவாரங்களுக்கு இடையில் அவரால் அமைதியாக இருக்க முடியும். அவர் மௌனமாக எதனாலும் பாதிப்படையாமல் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சதா ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி இருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகளும் வேற்றுமைகளும் நிறைந்த உலகில் வாழும் போது அவர் தியான நிலையிலேயே இருக்கிறார். சோ 2 பேர் ஓவியர்கள் இருந்தாங்க. கேட்டுட்டீங்களா? ஒருத்தர் உண்மையான அமைதி இதுதான் சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சியில கூட ஒரு அலை வராம ரொம்ப அப்படியே அமைதியா, ஒரு பறவை கூட பறக்காத அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையை வரைஞ்சிருக்காரு. இன்னொரு ஓவியர் நல்ல சத்தம் நிறைஞ்ச இடத்துல கூட கண்களை மூடி ஒரு பறவை தியானம் செய்யுது அப்படின்ற மாதிரி வரைஞ்சிருக்காரு. ஸோ உண்மையான மகானோட நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய மனம் அமைதியா தான் இருக்கும் அப்படின்ற அம்மா சொல்றாங்க. இறைவனுடன் ஒன்றி இருக்கும் அந்த நிலையை விளக்க முடியாது. பல்லாண்டு காலமாக மகான்களால் கூட அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை என்று ஒரு பக்தர் சொன்னார். அம்மா, மகனே, நீ சொன்னது சரியே. மெய்ப்பொருள் அனுபூதியில் உணரும் அனுபவமானது ஒரு சில வார்த்தைகளுக்கு அடங்காத அளவிற்கு நிறைவானது. அதாவது சில உணர்வுகளை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. மகான்களுடைய நிலையை அதுக்கு வார்த்தையே கிடையாதுன்றாங்க. அது உண்மைதான் மகனே, அதுக்கு உண்மையாவே வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த சில அனுபவங்களை நம்ம வார்த்தைக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. எங்கும் நிறைந்து நிற்பது பூரணமானது. அதை உணரும் சக்தி அறிவுக்கு இல்லை. மிக சாதாரணமான அக அனுபவங்களை கூட வார்த்தைகளால் விளக்க முடிவது இல்லை. அப்படி இருக்க மிக மிக உயர்ந்த மெய்ப்பொருளின் அனுபூதி நிலையை எப்படி வார்த்தைகளால் விளக்க இயலும்? சாஸ்திரங்கள் சூஸ்திரங்களால்
வடிவமைக்கப்பட்ட சாஸ்திரங்கள் சூஸ்திரங்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது என்பது இது ஒரு காரணமாகும். ரிஷிகள் அதிகமாக பேச விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் அனுபவங்களை சில சொற்களில் வெளிப்படுத்தவே விரும்பினார்கள். அவர்களுக்கு தங்கள் அனுபவங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த கஷ்டமாகவே இருந்தது. எனவே சூஸ்திரங்கள் தான் தங்கள் அனுபவத்தை விளக்க சிறந்த வழி என்று அவர்கள் கருதினர். வருங்காலத்தில் பண்டிதர்கள் அந்த சூத்திரங்களை விளக்கி விரிவுபடுத்தி சொல்லுவார்கள் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஸோ முனிவர்கள் வந்துட்டு நிறைய பேச விரும்பல. அப்படின்னா என்ன சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு வார்த்தையில சொல்றது. எக்ஸாம்பிள், அன்பே சிவம், அவ்வளவுதான். அன்பே சிவம். இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பெருசாலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்போ வருங்காலத்தில் வரக்கூடிய பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பே சிவம் அப்படின்ற அந்த வார்த்தையை நல்லா விரிவாக்கமா சொல்லுவாங்க. அப்படின்றது தெரிஞ்சதுனாலே என்னமோ முனிவர்கள் வந்துட்டு ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தங்கள் சூத்திரங்களுக்கு ஆசிரியர்களும் அவரவரது விளக்கங்களை அளிப்பார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தாங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத பல பொருட்களை விளக்கங்களை பண்டிதர்கள் சொல்லுவார்கள் என்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். தங்கள் அனுபவங்களை விளக்கமாகவே சொல்லியிருந்தாலும் மக்கள் அதில் திருப்தி அடையாமல் மீண்டும் பல விளக்கங்களை கூறி விரிவுபடுத்துவார்கள் என்று அவர்கள் முடிவு கட்டியிருக்கலாம். இந்த காரணத்தினால்தான் அவர்கள் மிக சுருக்கமாக பேசினார்கள் என்று தோன்றுகிறது. அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முனிவர்கள்லாம் ஏன் ரொம்ப ஷார்ட்டா சில விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா பிற்காலத்துல பண்டிதர்கள் வருவாங்க. அவங்க இதோடைய விளக்கங்களை நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் கூட அந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்க மாட்டேன், அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது இன்னும் பத்தலன்னு இன்னும் சில பேச்சாளர்கள் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலேயே என்னமோ தெரியல, வார்த்தைகள் எனக்கு நிறைய வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டா முனிவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இன்று இவையெல்லாம் அப்படியே நடந்திருப்பதை பார்க்கலாம். பகவத்கீதைக்கும் மற்ற சாஸ்திரங்களுக்கும் எத்தனையோ விளக்க உரைகள் கருத்துக்கள் உண்டு. பல நூறாண்டு காலமாக மக்கள் ஆன்மீகத்தை பற்றி மேலும் மேலும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களின் மூளை நிரம்பி வழிகிறது. எனவே அவர்கள் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், விளக்குகிறார்கள், விரிவுபடுத்துகிறார்கள், வாதம் செய்கிறார்கள். இறுதியில் தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி விடுகின்றார்கள். இதை கேட்டு எல்லோரும் சிரித்தனர். கடைசியாக இருந்த சில பக்தர்கள் அம்மாவிடம் தரிசனம் பெற்றனர். புரியுதுங்களா? அதாவது பேச்சே அதிகமா வேணான்றதுக்காக தான் முனிவர்கள் ஷார்ட்டா எழுதிட்டு போனாங்க. ஆனா அதை விளக்குறன்ற பேர்ல நிறைய பேர் விளக்கி 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 ஒரு ஸ்டேஜ்ல அந்த விளக்கும் போது அகங்காரம் வந்துருதா? பேச்சே அகங்காரம்னு அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஓவரா பேசும்போது அகங்காரம் வந்துருதா? அகங்காரம் வந்ததுனாலயோ என்னமோ தெரியல, அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழம்புற அளவுக்கு அது போயிடுதுன்னு அம்மா சொல்றாங்க. ஓகே, பக்தர்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் பிரம்மச்சாரிகளும் ஆசிரமவாசிகளும் அம்மாவிடம் தரிசனம் பெற்றனர். மிக மெதுவாகவும் அன்புடனும் அம்மா அன்று தரிசனம் அளித்தார். ஒவ்வொருவரையும் அம்மா மிகுந்த அக்கறையோடு கட்டியணைத்தார். தரிசனம் முடியும் வேளையில் பிரம்மச்சாரிகள் ஒரு பாடலை பாடினார்கள். ஸோ இன்னைக்கு பக்தர்கள் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அம்மா அங்க இருக்கிற எல்லா சுவாமிஜிஸையும், அப்ப சுவாமிஜி கிடையாது, அப்ப பிரம்மச்சாரிகள், சாரி, இப்பதான் சுவாமிஜிஸ். ஏன்னா அப்பெல்லாம் சின்ன வயசு தானே அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டக்குன்னு சன்னியாசம் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ பிரம்மச்சாரிகள்லாம் அம்மா அழகாக கட்டி அணைச்சிருக்காங்க, பொறுமையாக கட்டி அணைச்சாங்களாம். நேரம் அப்போது 2 மணி. இன்னும் யாரும் சாப்பிடவில்லை. கட்டிலிருந்து எழுந்த அம்மா சில பிரம்மச்சாரிகளை அழைத்து உணவு கூட்டத்தில் எல்லா பக்தர்களுக்கும் உணவு பரிமாற ஏற்பாடு செய்யும்படி கூறினார். குழந்தைகளே, எல்லோரும் போவதற்கு முன் மத்திய உணவு பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு சுற்றிலும் எதையோ தேடுவது போல பார்த்தார். பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, அம்மா 2 மணி வந்த பக்தர்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்பயே பாருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஆசிரமம் போனா சாப்பிட்டுட்டு வரலாம், சரியா?
சுற்றிலும் எதையோ தேடுவது போல பார்த்தார். அவர் தேடியும் கிடைக்காததால் வெளியில் நின்று கொண்டு இருந்த காயத்ரியிடம், மேலே வாழைப்பழம் இருக்கிறதா, இருந்தால் கொண்டு வா என்றார். காயத்ரி ஓடி சென்று சில வாழைப்பழங்களை கொண்டு வந்தார். அம்மா அந்த பழங்களை உரித்து சிறு துண்டுகளாக்கி வந்திருந்த பக்தர்கள் வாயில் ஊட்டிவிட்டார். எல்லோருக்கும் பழம் கிடைத்தது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள, குழந்தைகளை எல்லோருக்கும் பிரசாதம் கிடைத்ததா என்று உரத்த குரலில் கேட்டார். உடனே அதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பக்தர் மெதுவாக, அம்மா எல்லோருக்கும் பிரசாதம் கிடைத்திருக்கும் என்று தோன்றுகிறது. இன்னும் அம்மா பிரசாதம் தந்தாலும் வாங்கிக் கொள்வோம். இது ஒரு அரிய பாக்கியம் இல்லையா என்றார். அம்மா அவர் அருகில் சென்று குறும்பு செய்யும் குழந்தையை கண்டிப்பது போல் செல்லமாக அவர் காதை பிடித்து திருகினார். பிறகு எல்லோரையும் பார்த்து குனிந்து வழங்கிவிட்டு தரிசன குடிலை விட்டு வெளியே சென்றார். காயத்ரி அவரை பின்தொடர்ந்தார். அம்மா நேராக தம் அறைக்கு சென்றார். தங்கள் இதயங்களில் ஆனந்தமும் நிறைவும் பொங்க பக்தர்கள் சாப்பிடுவதற்காக உணவு கூடத்திற்கு சென்றார். அவள் இந்த சாட்சி பாவம் இது முடிஞ்சிருச்சு பாருங்க. ஸோ அம்மா அப்பயே எல்லாரையும் சாப்பிட்டுட்டு தான் போகன்னு சொல்லியிருக்காங்க. வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. வாழைப்பழம் காணும் அப்படின்றதுனால மேலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி எல்லாருக்கும் அம்மாவுடைய கையாலேயே வாயில் ஊட்டி விட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? ஸோ சாட்சி பாவத்தை பற்றி நம்மளுக்கு ரொம்ப கிளியராக அம்மா நிறைய விஷயங்கள், மகான்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அவங்கள பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்கள பற்றி அவங்க சொல்கிறாங்க? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அவங்கள விட்டு விலக மாட்டோம். இல்லைனா இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். நம்ம இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? இப்போ அம்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மகான்னா யாரு? நம்ம அம்மா தான். எப்படிப்பட்டவங்கன்றத அவங்களே சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போதான் நம்ம அவங்கள விட்டு விலகவே மாட்டோம். இல்லைனா அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அவங்களும் ஏதோ மேஜிக் பண்ணுறாங்க, எப்பயாவது ஏதோ நடக்கும் போல் இருக்குது, எப்பயாதான் நடக்கும் போல் இருக்குது, ஏதோ இந்த சில பேர் குறி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அம்மா ஏதோ குறி சொல்கிறாங்க போல நினச்சிட்டு விலகிடுவாங்க. அப்படி கிடையாது. மகான்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் அவங்க கிட்ட முழுமையாக சரணாகதி அடைய முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அம்மாவுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். அம்மா ஐ லவ் யூ மம்மி. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாய. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.